பஞ்சரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சனி பகவானை பலப்படுத்தும் பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாங்களா? சனி பகவான் யாருங்க? நீதிபதி. பொதுவா 8ஆம் தேதி பிறந்தவங்க, சனி பகவானின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க, நீதி சம்பந்தப்பட்ட துறையில வேலை செய்யறாங்க, நீதிபதியா இருக்காங்க. சரிங்களா? என்னோட அனுபவத்துல நான் பார்த்ததை நான் சொல்றேன். சனி பகவானை பலப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பிரதோஷம் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. சரிங்களா? 5 வில்வ இலைகளை நீங்க நைட்டே போட்டு காலையில எழுந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பில்லாமல் சாப்பிடுவது. எனக்கு சனி பகவானின் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உப்பில்லாம மதிய உணவை சாப்பிட்டீங்கனாலும் கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுறலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சனிக்கிழமை 5 நல்லெண்ணெய் தீபம் போடுவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். 8 1 ரூபா காயின்களை நீங்க என்ன பண்ணலாம், அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி அதுல நீங்க முகம் பார்த்து அந்த எண்ணெயும் அந்த அந்த காசையும் நீங்க என்ன பண்ணலாம், தானமா கொடுக்கறதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு, சரிங்களா, இப்போ ஒருத்தருக்கு உடல் ஊனமா இருக்குது, அவர் பார்த்துட்டீங்கன்னா வெயில்ல நிக்கிறாரு, அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு பிடிச்சமான செப்பலை சனிக்கிழமை நாள் நீங்க அவருக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவர் எப்படி இருப்பாரு, எப்படி வெயில்ல செப்பல் எல்லாம் நிக்கிறவருக்கு நீங்க ஒரு செப்பல் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவரை எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், சனிக்கிழமை அதை பண்ணலாம். சரிங்களா? அப்ப தொழில பிரச்சனையா இருக்கிறவங்க கூட அதுல இருந்து வெளியே வந்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம். சிவன் துதி பாடுறது, அதே மாதிரி அனுமன் துதி பாடுறது இல்லை கேட்கறது, இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நைட்டே தலகாணிக்கு அடியில ஒரு எள்ளு வச்சு அந்த எள்ளை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, காலையில அந்த எள்ளை ஃபர்ஸ்ட் செய்யற சாதத்துல எச்சில் படாம அந்த சாதத்துல எள் போட்டு நல்லெண்ணெய் தயிர் இது ஊத்தி நம்ம கலக்கி காகத்துக்கு வைக்கிறது. இது சனி பகவானின் பலம் நிச்சயமாக ஏற்படும். சனிக்கிழமைக்கு சனி பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி திருநள்ளாறு நலன் தீர்த்தத்துல குளிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இப்ப சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே சனி பகவானின் பலப்படுத்தும் பரிகாரங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் என்ன உதவி வேணாலும் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பலமாவாரு. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, தடை தாமதங்கள் நிச்சயமா இருக்காது, மந்தமான சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு உத்வேகம் நிச்சயமாக ஏற்படுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது நவ கிரகத்துக்கு நவதானியங்களை நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி காகத்துக்கு டெய்லியுமே சாப்பாடு வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க பார்த்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது இப்போ சனி தசை, பொங்கு சனி, அஷ்டமத் சனி, சரிங்களா, 7.5 சனி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆஞ்சநேயர் டாலர் போட்டுடுறது அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சரிங்களா? அப்போ நீங்க சனி பகவானின் காயத்ரி மந்திரம் சொல்லுவதும் சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள நல்லா பார்த்துக்கணும், உடல் ஊனமுற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும், துப்புரவு தொழிலாளருக்கு உங்களால முடிஞ்ச செய்யணும். அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு சனிக்கிழமை வர்ற பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமைக்கு சனி பகவான் வழிபாடு 5 நல்லெண்ணெய் தீபம் போடுறதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி சனிக்கிழமை உங்களுக்கு தொழில் இல்லையா, சனிக்கிழமை இந்த மாதிரி நீங்க 8 சனிக்கிழமை மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் கண்டிப்பாக நீங்கும். சரிங்களா?
கண்டிப்பா இந்த தொழில் வேலைக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? வேலைக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரொம்ப எனக்கு பிரச்சனையா இருக்குதுங்க, அதுக்கு என்னங்க பண்றது அப்படின்னா, மெயினா நீங்க யாருக்காவது செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இல்ல நீங்க என்ன பண்ணலாம், செப்பல் பழசா இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், செப்பலை கொடுத்துட்டு வேற புது செப்பல் வாங்குறது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன பண்ணலாம், நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நீங்க என்ன பண்றீங்க, எள்ளு தீபம் போடுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நிச்சயமா கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி மதிய வேளையில சாப்பிடும்போது உப்பில்லாமல் சாப்பிட்றது, உப்பே போடாம நீங்க சாப்பிட்றது, அதுவும் நல்ல பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இப்ப சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே சனி பகவானை பலப்படுத்தும் பரிகாரங்கள். சனி பகவானால பிரச்சனை இருக்கு, தொழில் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் பலமாகி தொழில் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி நீதித்துறையில் உள்ளவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப அற்புதமான பரிகாரங்கள். இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி அடையணும். நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.